இன்னைக்கு வெள்ளவே சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் கூட நம்ம கை இப்படி பரபரான்னு இருக்கே. இன்னும் ஏதாச்சும் சமைக்கணும்னு என்ன பண்ணலாம்? வேற ஏதாச்சும் நம்ம புதுசாக டிஷ் ட்ரை பண்ணலாமா? பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி பால்கோவா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோமா? இதுக்கு மேலே போர் அடிச்சிச்சுன்னா அப்படிதான் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப என் சமையல் ஆர்வம் என்னை தூண்டுது. நமக்கு என்ன, எதையாச்சும் சமைச்சு போடுவோம். அந்த ஆள் தானே திங்க போகுது. அதனால என்னத்தனால சமைப்போம். யார் நம்மளை கேட்க போறா? பூமா, சொல்லுங்க சொல்லுங்க, இங்கே தானே இருக்கேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? அது ஒன்றும் இல்லை பூமா, நான் எனக்கு வெளியவே சாப்பிட்டுக்குவேன். அதனால நீ எனக்கு எதுவும் சமைக்க வேண்டாம். என்ன என்னது, வெளியே போய் சாப்பிட போறியா? இங்கப்பா, உனக்காக தான் காலையில் ஏஞ்சி எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். மரியாதை இதை சாப்பிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைன்னா மவனை கொன்னே விடுவேன். இல்லை பூமா, இன்னைக்கு நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். டைம் ஆச்சுல, வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் நேரம் இல்லை. முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு ஆஃபீஸில். அதனால நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சரி, அப்போ நான் டிஃபன் கட்டி தரேன் 2 நேரத்துக்கு. அங்கே போய் சாப்பிடு. நான் கட்டி கொடுக்குற டிஃபனை நீ சாப்பிடு. அங்கே ஒன்று நீ போய் வாங்கிடலாம் திங்கன்னு அவசியம் இல்லை. இங்கே பாரு பூமா, நீ டிஃபன் கட்டுற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. எனக்கு சும்மாவே நேரம் ஆச்சு. அதனால கிளம்புறேன். சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்காம உன் வேலையை பாரு. நானும் கிளம்புறேன், வெளியே போகணும். ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், விளையாண்டுக்கிட்டு இருக்கா. யோ, ஐயோ பிசாசு கூப்பிடுதே, ஒரு வேளை கண்டுபிடிச்சிருக்குமோ? இப்போ சமையலேருந்து இன்னைக்கு தப்பிச்சிடலான்னு பார்த்தேன், முடியாது போல. எதையாச்சும் எதுலையாச்சும் அரைச்சி ஊற்றி என்னத்தனாலும் செஞ்சு வச்சிருப்பா. அதையும் தின்னு கொண்டு போன வேற உயிரை வாங்குவா. அது தெரியாமல் மறைச்சு குப்பைத்தொட்டியில் கொட்டி விட்டு வர்றது கூட எப்பா எனக்கு வயசாயிரும் போல் இருக்கு. அது நாய்க்கு ஓட்டினா நாய் கூட திங்க மாட்டேங்குது இவ சமைக்கிறதெல்லாம். இவ வேற இதை என்னைய திங்க சொல்லி சாவடிக்கிறா. யோ, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டே திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? இங்கிட்டு திரும்பு. பேசாம டிப்பனை கட்டி கொடுப்போமா, அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிடுவோம். அதான் நல்லது. இவ கண்ணு முன்னாடி உட்காந்தெல்லாம் இவ சமைச்சது திங்க முடியாது. போகிற வழியில் எதுலையாச்சும் கொட்டிட்டு போயிடுவோம். சொல்லு பூமா. யோ, டிஃபனை கட்டித்தாரே, மரியாதையாக எடுத்துகிட்டு போ. அப்போ தான் நைட்டுக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு வச்சுருக்கேன். அதை சமைச்சு தருவேன், அதையும் சாப்பிடு. என்ன, மரியாதையாக நான் கொடுக்குற டிஃபனை கட்டிட்டு போ. சும்மா காலங்காத்தாலே என்னை டென்ஷன் ஆக்காத. இப்போ டிஃபன் கட்டிட்டு போனதெல்லாம் சரி, அதுனா நைட்டுக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷு. எப்பவும் தோசை தானே ஊற்றுவ, அதையே ஊற்றி வை. ஸ்பெஷல் கிசல் நீ எதையும் சமைச்சு என்ன கொல்ல பார்க்காத. என்னது? அது வந்து எப்பவும் போல தோசையே ஊற்று. எதுக்கு நீ வாட்டுக்கு எதையாச்சும் சமைச்சு கஷ்டப்படுற? அதை தான் சொல்ல வந்தேன். டங்கு லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆகும், உனக்கு நல்லா டங்கு ஸ்லிப் ஆகும். நான் சமைக்கிற சமையலை சாப்பிட்றதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டம் என்ன? காலையிலே எழுந்துச்சு கஷ்டப்பட்டு உனக்காக சமைச்சு வச்சா நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. பெண்ண, டிஃபன் எடுத்துகிட்டு போவியா, எடுத்துகிட்டு போக மாட்டியா? நீ மட்டும் எடுத்துகிட்டு போல, அந்த சாப்பாடு தான் உனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தீருதோ அது வரைக்கும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சூடு பண்ணி பார்த்துக்க. என்னது ஃப்ரிட்ஜில் வச்சு சூடுபடி தருவாளா? ஐயையோ, இதை பேசாமல் நம்ம கொண்டு போய் எங்கேயாச்சும் கொட்டிகிட்டே வந்துடலாம். டிஃபனில் வாங்கிட்டு போய் சும்மா இதெல்லாம் மனுஷன் சூடு பண்ணி சாப்பிட முடியுமா? இவன் சமைச்சது ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு சாப்பிட முடியாது. இதில் சூடு பண்ணி வேற. பேசாமல் டிஃபனை வாங்கிட்டு போயிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. 2 நாள் லீவ் வேறு வருது ஆஃபீஸில். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் இதையே கொடுத்து கொண்டுருவா. பேசாமல் நம்ம டிஃபனே வாங்கிட்டு போயிடுவோம். 2 நாளைக்கு நீ எதுவும் சமைக்காத, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிடுவோம். அப்போ தான் பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாகவாச்சு இருப்பா. இல்லைன்னா நொயின்னு வருவா. யோ, என்னாச்சு உனக்கு? எதுக்கு ஒரு வாயை திறந்த மாதிரிக்கே வச்சிருக்க? அது சும்மா பூமா, ஒன்றும் இல்லை. நீ போய் டிஃபனை கட்டு, நான் எடுத்துகிட்டு போகிறேன். நேரம் ஆச்சு எனக்கு. இப்போதான் நீ வழிக்கு வந்திருக்க. சரி, நான் போய் டிஃபனை கட்டுறேன். என்ன, நீ உட்காந்துரு. சரி போய் கட்டு சீக்கிரம். நீ இன்னைக்கு என்கிட்ட டிஃபன் ஒழுங்காக வாங்கிட்டு போனதுனால உனக்கு நைட் நான் ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன். என்ன ஸ்வீட்டா? அந்த கருமம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. வெளியே போகும்போது வாங்கிட்டு போனா வாச்சு எதையாச்சும் எங்கேயாச்சும் கொட்டிட்டு வந்துடலாம். இவ கொடுக்குறத வீட்டில் இருக்கும்போது எங்கிட்டு போய் கொட்டுறது? பேசாமல் வேணாம், அடுத்த தடவை ஆஃபீஸ் போகும்போது செய்யி. உன் கைவண்ணத்தை அங்கே இருக்க எல்லாருக்கும் காமிக்கணும்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா அவ்வளோதான். நைட்டு வந்து எதாச்சும் செஞ்சு வச்சு தின்னு உசுர வாங்குவா. நைட்டு ஒரு நேரம் தான் நான் நிம்மதியாக இருக்கேன். அது இவளுக்கு பிடிக்காது. இல்லை போமா, நீ நைட்டுக்கு செய்ய வேணாம். நீ பேசாமல் நான் அடுத்த வாரம் ஆஃபீஸ் போவேல திங்கக்கிழமை அப்போ செஞ்சிரு. அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு சாப்பிட முடியும். என்ன சரியா? அவங்களும் நீ சமைக்கிறத சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாகவே இருக்காங்க. பேசாமல் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யி. நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறேன். நீ நைட்டெல்லாம் செய்ய வேணாம். என்ன, நீ அப்படியே நைட்டுக்கும் சமைச்சிடாத.
நான் நைட்டுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன வேணும் மட்டும் ஃபோன் போட்டு சொல்லு. நான் நைட்டுக்கு வரும்போது ஹோட்டல்ல இருந்தே வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ சரி, என் சமையலை சாப்பிட்றதுக்கு இத்தனை பேர் ஆர்வமாக இருக்கும்போது நான் எப்படி செய்யாமல் இருப்பேன்? திங்கக்கிழமை செஞ்சு தரேன் என்ன? ஆனால் அன்னைக்கு நின்று லஞ்சு கேட்காத, அப்போ தான் நான் நிறைய பேருக்கு ஸ்வீட் செய்ய முடியும். ம் இவ செய்யறது தின்னுட்டாலும் நானே எப்போ இவ சோத்துலேருந்து தப்பிக்கலான்னு தான் பார்க்குறேன். இதில் லஞ்சு கேட்காதன்னு வேற ஒன்று. என்ன சரியா? ஆ சரி சரி. நீ அன்னைக்கு லஞ்செல்லாம் செய்ய வேணாம், ஸ்வீட் மட்டும் செய், நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிறேன். சரி சரி. பூமா. வாக்கிதா, என்ன விஷயம் காலையிலே வந்திருக்க? பூமா, நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை பார்த்துக்க. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக்கு ஒரே ஒரு டிஃபனில் சாப்பாடு மட்டும் கொடுக்குறியா? நான் அவளை ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி விட்டுறேன். காலையிலேக்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டேன், மத்தியானத்துக்கு மட்டும் தான் சாப்பாடு தேவைப்படுது. அதனால மத்தியானத்துக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு. அவளுக்கு நான் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். எனக்கு வேற உடம்பு சரியில்லையா, அதான் காலைல கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன், அதனால தான் சமைக்க முடியல. அச்சோ கடவுளே, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் என் சமையல் இப்படி புகழ்ந்து தள்ளுறாங்களே, அதனால தான் நமக்கு காலங்காத்திலே கை பரப்பரான்னு அரைச்சிருக்குமோ ஏதாச்சும் சமைக்கணும்னு. சூப்பரு, இப்படி எல்லாரும் நம்ம சமையலுக்கு அடிமையானாங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் பேசாமல் ஹோட்டலில் போட போகிறேன் இந்த ஊருக்குள்ளே, அப்போ தான் நான் ஃபேமஸ் ஆயிடுவேன். யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. பூமா ரெஸ்டாரண்ட் சூப்பர் சூப்பர். இப்படியே எல்லாரும் என் சமையலை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் நான் ஆரம்பிச்சிடுவேன்ப்பா. என்னாச்சு பூமா, அமைதியாகவே இருக்க? டிஃபன் எடுத்துட்டு வரியா? ஒரு 2 செகண்ட் இரு, நான் போய் ஏதோ உனக்கு டிஃபன் கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி பூமா. அந்த சாப்பாடுல இருக்க சிக்கல் தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கா. இவத்தினாலும் பரவாயில்ல, அந்த பச்சை பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு போய் இவ சாப்பாடை போய் கேட்கறாளே. ஊருக்குள்ள யார் வீடுமேவா இல்ல, இவகிட்ட வந்து சோறு கேட்டு நிக்கிறா. இவ சோத்தை திங்கிறதுக்கு அந்த பிள்ளை பட்டினியாவே போயிட்டு வந்துடுறா ஸ்கூலுக்கு. இருக்கீதா, நான் போய் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி பூமா. ஏ கீதா, இவகிட்ட எதுக்கு கீதா சாப்பாடு கேட்குற? ஏன் என்னாச்சு? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? இவன் ஒழுங்காவே சமைக்க மாட்டா, என்னத்தனால அரைச்சி எதுலையாச்சும் கலக்கி தான் கொடுப்பா சாப்பாடு. நீ வேற, நானே சாப்பாடுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த பச்சை பிள்ளைக்கு போய் இவ சாப்பாடை வாங்கி கொடுக்குறேன்னு இருக்க. பேசாமல் ஹோட்டலில் வாங்கி கொடு, இல்லைன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாத. இந்த சாப்பாடை வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன் பிள்ளைக்கு முடியாமல் வந்துடும். நீ என்ன சொல்ற? அவன் அவ்வளோ மோசமாக சமைப்பா, ஆனால் வெளியே வந்து நான் ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சொல்லுவா. ஆமாம் கிழிச்சா, நீ வேற ஏங்கிதா. சும்மா என்னத்தனாலும் எதுலையாச்சும் அரைச்சி ஊற்றிக்கிட்டு அது நல்லா இருக்கும் நீ தின்னுன்னு சொல்லி என் உயிரை வாங்குவா. அதை நானும் தின்னுபிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அவளை என்னை கொன்னே விடுவாளே, அதனால நானும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதை வெளியே அப்படியே பீத்துவாளா இருக்கும். மித்தபடியெல்லாம் அவள் சமையல்லாம் ஒன்றத்துக்கும் ஆகாது. ஒரு வாய் எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் இவ்வளோ பண்ணுறாளே, அவள் சாப்பாடு அவளே ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டா. ஏன்னா அவளுக்கே தெரியும் அவள் லட்சணம், அதனால தான் அவள் சாப்பிட மாட்டா. நீ வேற பச்சை பிள்ளைக்கு இப்போ சாப்பாடை போய் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. சும்மா இரு, இப்போ அவள் கட்டி கொண்டு வந்தானா வெளியே கொட்டிட்டு நீ படுக்க வெறுண்டி பண்ண கொண்டு போ. எதையாச்சும் வாங்கி கொடு, இல்லைன்னா வீட்டில் இருக்க வை. அதுதான் உனக்கும் உன் பிள்ளைக்கு நல்லது. சரி. மூஞ்சி இப்படி வைக்காத, அப்புறம் நான் தான் எதையாச்சும் சொல்லி கொடுத்தேன்னு நினச்சிருவா. நீ நார்மலாகவே இரு. அவள் கொண்டு வந்தானா கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டிட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. சரி சரி, நல்ல வேலை சொன்னியே, இல்லைன்னா அதை தின்னுட்டு என் பிள்ளைக்கு முடியாமல் வந்திருக்கும். ஆமாம் ஆமாம், நீ இன்னொரு 10 நிமிஷம் சென்று வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நானும் இங்கே இருந்திருக்க மாட்டேன், ஆஃபீஸுக்கு போயிருப்பேன். அவள் கண்டிப்பாக உனக்கு டிஃபனை கட்டி கொடுத்துருப்பா. அப்போ உன் நிலைமையை யோசிச்சு பார்த்துக்க. இவகிட்டலாம் சோறுன்னு ஒரு நாள் நின்றாத. நல்ல வேலை நீ சொன்ன, இல்லைன்னா என்னத்துக்கு ஆகுறது? கீதா, அவன் வந்துட்டான். மூஞ்சிய மாத்து. வா பூமா. கீதா, டிஃபன் கட்டி ஹாலில் வச்சிருக்கேன்னு போகும்போது எடுத்துட்டு போ. சாப்பாடு சூடா இருக்கு, அதனால தான் இங்கே எடுத்துட்டு வரல. சரி பூமா, அப்போ நான் வரேன். எப்போ சாப்பாடு வேணாலும் வந்து கேளு, நான் செஞ்சு தான் வைப்பேன் வீட்டில். சாப்பிட தான் ஆள் இருக்காது. இருக்கட்டும். இன்னைக்கு பண்ணது ரொம்ப பெருசு, அதனால இதுக்கு மேலெல்லாம் வரமாட்டேன். சரி, நான் வரேன். என்ன இந்த கீதா இப்படி தலை தெறிக்க ஓடுறா? சரி, ஸ்கூலுக்கு நேரம் இருக்கும். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். யோ, நான் போய் உனக்கு டிஃபனை கட்டுறேன், நீ கிளம்புற வேலையை பாரு. சரி பூமா. என்னைக்கு தான் இவ சாப்பாடுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ கடவுளே.